இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். 6 மணி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு 1 மணி ஷோக்கு என்ன அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1 மணி ஷோ எப்படி அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்த ரிசல்ட் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர்லேருந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் நம்ம பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் தான் நமக்கு பேசிக்காக வந்துச்சு, வேறு எதுவும் வரல. சரிங்க, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். 5ஆம் நம்பர் கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு 5ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு, நல்ல ஒரு வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருந்தது. சரிங்களா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் 545 அடிக்காங்க. நம்ம 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம். அதே தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. நம்ம எதிர்பார்த்த நம்பரை தான், அந்த நம்பரே தான் நமக்கு உங்களுக்கு வின்னிங் நம்பராக மாறிச்சு. அருமையான ஒரு மெனியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வின்னிங் நம்பராகவும் வந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி செம்ம வின்னிங் தான் நமக்கு இன்றைக்கி. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 மணி ஷோ என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி 8 மணி ஷோ நமக்கு எந்த மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையுமே பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுக்க போகிறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டில் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏங்க 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 5க்கு 3 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் செட் ஆகணும் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 3க்கு ஏ போர்டில் வந்து 3க்கு 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு 2 நம்பருமே 3 அல்லது 0 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும், வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் 6 மணி ஷோவில் காமிக்கக்கூடிய நம்பர் 3 அல்லது 0 அப்படிங்கிற இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதிகபட்சமான நம்பராக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்க இன்றைக்கி வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 4 நம்பருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் பேசிக்காக வந்து 4க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு. அப்படி தான் வந்து நமக்கு இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அதாவது 4க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே வந்து 7க்கு 4 4க்கு 7ங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கூட 4க்கு 7 7க்கு 4 அப்படிங்கிற நம்பர் மெத்தடை ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு என்ன வருது, கட்டாயமாக 2ஆம் நம்பர் வந்து நமக்கு இங்கே வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு இது 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கான சோர்ஸு மறுபடியும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா, உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4 நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 8ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3க்கு 4 மேட்ச் ஆகிருக்கு இல்லையா, 3க்கு 4 மேட்ச் ஆகிருக்கல, 3க்கு 4னா அதே மாதிரி 4க்கு 8ங்கிற நம்பரும் இந்த இடத்துல கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். அந்த மாதிரி ஏதோ வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா, எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பரில் எனக்கு 8ஆம் நம்பருக்கு 4க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஸ்ட்ராங்கான வின்னிங் நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது நீங்கள் நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். 4 நம்பருக்கு 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் எப்போயுமே கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு 4க்கு 8 4க்கு 2 அப்படிங்கிற 2 நம்பர் வருதான்னு பாருங்கள். அதே சேம் டைம் வந்து 5ஆம் நம்பருக்கு 5க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 3ஆக இருக்கணும் அல்லது 0வாக இருக்கணும். 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5க்கு 0 5க்கு 3. ஏன்னா 0உடைய பவர் எடுத்து 5உடைய பவர் எடுத்து 0 அப்படியே ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அதனுடைய ஆல்டர்னேட் நம்பர் 3ஆம் நம்பர் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5க்கு 5 வந்து 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு டேரெக்டாக ஆல்டர்னேட் நம்பர் வந்து உங்களுக்கு 3ஆம் நம்பர் தான். அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் தள்ளி தான் வரும். அப்படி ஆனாலும் உங்களுக்கு 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு 3 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் 4ஆம் நம்பருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், 4 நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 போர்ட்லேயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு. சரிங்களா, உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்து எடுத்துங்க. அதே சேம் டைம் வந்து நமக்கு சி போர்டு என்னங்க வரும், இவ்வளோ தூரம் சொல்லிங்க சி போர்டுனா எனக்கு 9ஆம் நம்பர் மேலே தான் டவுட். ஏன் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. அந்த மாதிரி தான் வருது, வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
உங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம எப்போயுமே வந்து ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 0க்கு 9க்கு 0ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரல அப்படின்னா அதோடைய பவர் 0உடைய பவர் 5 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோல் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும், வேறு எதுவும் மேட்ச் ஆகாது. சரிங்களா? அதனால தான் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு இருந்த இடத்துங்க. அப்போ அதே மாதிரி நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 1ஆம் நம்பர். ஏன் 1ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 5க்கு 1ங்கிற நம்பர் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 329 அப்படின்னு வரலாம், இல்லை வந்து 081 இல்லை 89 அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஆட்டக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்த இடத்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வருதாங்கிறதே பாருங்கள். அப்போ கால்குலேஷன் பார்க்க நமக்கு ஆல் போர்டு என்ன வருதுன்னா 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 5ஆம் நம்பர் வந்தாலும் சரி 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வந்துடும். 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. இதில் கொஞ்சம் பேசிக்காக 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. பார்க்கலாம் அது வருதா அப்படின்னு. வந்த இடத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர், அதாவது 325 329 அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு. சரிங்களா? உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இதாக வருது. 1ஆம் நம்பர் கொஞ்சம் சேர்ந்து வருது. இதுக்குள்ளே எதுவும் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் என்னென்னா 59 486 அப்படின்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 789 704 இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு. இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மறுபடியும் நமக்கு 8 மணி ஷோவில் நமக்கு ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லைன்னா நமக்கு 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் எப்போயுமே எடுத்துருவோம். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் தான் டவுட்டு. ஏன் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 5ஆம் நம்பர் ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு 9க்கு 5ங்கிறது தான் கொஞ்சம் எவர்கிரீன் நம்பரு, அதில் மாற்றமே இல்லை. 9ஆம் நம்பர் வந்தால் மறுபடியும் 5ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. எப்படி 9க்கு 0 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 9க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 9உடைய பவர் வந்து 0உடைய பவர் வந்து 5, 5உடைய பவர் வந்து 0. அப்போ எப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த 2 நம்பருக்கான சான்ஸ்னால் நமக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்குது. ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நமக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அதே சேம் டைம் நம்ம வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பி போர்டில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. பி போர்டில் திரும்ப 7ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு திரும்ப அதே இடத்துல திரும்ப ஒரு 7ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி போர்டில் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் மறுபடியும் ஒரு 7ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி இந்த எடுத்துங்க. ஏன்னா நேற்றே 7ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க, 974 தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு 7ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னுடைய கணக்கில் அப்படி தான் காமிக்குது. உங்களுக்கு எதுவும் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு 97ன்னு வருது, இதில் வந்து 57ன்னு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். 97 57ங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வருது 8 மணி ஷோவுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு இப்போ பாருங்கள் 572ங்கிற நம்பர் முதல் கட்டமாக கொடுக்குறோம். முதல் கட்டமாக நமக்கு இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இந்த மாதிரி 572 அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ அப்படியே வைக்கிறாங்க, வேறு மாதிரி எதாவது வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறக்கும், அதே மாதிரி 0வை பேஸ் பண்ணி ஆடுறக்கும், 6ஆம் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 572 அப்படிங்கிற மெத்தடு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து 306 அப்படிங்கிற இந்த 2 நம்பரும் அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம், 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டம் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். அதுலேயும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 போர்டுக்குமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு.